எட்டு திக்கும் உரைக்கச் சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள். என்னோட பேர் சிவசாமி தமிழன், வழக்குரைஞர், கோயம்புத்தூர் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர். அதுபோக நான் ஒரு பொது சேவகராக நான் கோயம்புத்தூரில் பணியாற்றிட்டு இருக்கேன். அண்மை கால நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, கவர்னர் செய்கிறது சரியா தவறா அப்படின்னு பார்க்குற போது, ஏற்கனவே சசிகலா அம்மா பதவியேற்கிற போது இதே மாதிரி கால சூழல்கள்லாம் அப்படியே மாற்றி 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 ஒரு திருப்பத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் பதவியேற்க போற போதும் இதே தான் அவங்க அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு காலதாமதத்தை உருவாக்குறாங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டில் கவர்னர்கள் ஒரு போஸ்ட்மேன் வேலையா காலதாமதப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ விஜயை பொறுத்தளவுக்கு அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது சட்டசபை தான். எஸ்ஆர் பொம்மை வழக்காகட்டும் அல்லது எந்த வழக்குகளாகட்டும் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கு. பெரும்பான்மையா யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்க ஆட்சி சட்டசபையில நீங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்றதா ஒரு கவர்னரோட வேலை. அதையே விடுத்து கவர்னர் நீங்க இப்பவே இவ்வளவு பேர்த்தோட கையெழுத்து வாங்கி கொடு அப்படின்னு நல்லா சொல்றது அது வெளிப்படைத்தன்மை இல்லாம போய் அது பல அரசியல் சூழல்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உருவாக்கும். இல்ல திராவிட கட்சிகள் பல்வேறு புகார்கள் திராவிட கட்சிகள் மேல இருக்கலாம். ஆனால் மருத்துவம் சுகாதாரம் அடித்தளத்துல மக்களோட பழகி வந்தவர். இவர் வெறும் சினிமா மாயையில வந்திருக்காரு. ஆனா இவர் கூட இருக்கிறவங்க எப்படி உறுதுணையா இருந்து இவர் எப்படி வழி நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் சிதைக்காம, திராவிடம்ங்கிறது கொள்கை ரீதியான எதிரியா இருக்கலாம், ஆனால் இங்க பிராக்டிக்கலா திராவிடங்கள் செஞ்சதை இவங்க மறுக்க முடியாது. அதை கண்டினியூ பண்றது, சரியா முறையா கொண்டு போறது தான் விஜய்க்கான ஒரு சரியான பாதையா இருக்கும். மொத்தமா திராவிட கட்சிகள்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. திமுக செய்த தவறுகள் சேகர் பாபு மாசே இவங்கெல்லாம் சென்னையில அவங்களுடைய ஸ்டாலின் இல்லாம ஒரு தனி ராஜ்யங்கள் உருவாக்குனாங்க. சேகர் பாபு போன்றவங்கள தமிழ்ல கோயில்ல குடமுழுக்குகள் செய்ய விடாம பண்ணாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஏன் எடப்பாடி சில நேரங்களில் விவசாயிகள் முற்று முழுக்க திமுகவுக்கு எதிராக இருந்திருக்காங்க. காரணம் விவசாயிகள் உதாரணத்துக்கு ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்லாம் 1000 அடிக்கு கீழே நீர்மட்டம் போயிடுச்சு. இங்க அன்னூர் இங்க கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 30 அடியில தண்ணி வருது. காரணம் குளங்குட்டைகளுக்கு நீர் ஏற்றுதல் அதெல்லாம் நடந்திருக்கு. அங்கெல்லாம் ஒரு அணை கட்டுதலோ விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யறதோ வட மாவட்டங்கள்ல செய்யல. இப்போ திமுக அரசு செய்ய தவறியது நிறைய இருக்குது. அப்புறம் சேகர் பாபு இவங்க போன்றவர்களுடைய ஆட்டங்கள் இதெல்லாம் அவரை வீழ்த்திருக்குமே ஒழிய, ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இது சிறப்பா இருந்திருக்கு. பெண்களுக்கான விஷயங்களா எல்லாமே நல்லா பஸ் இதெல்லாம் நல்லா சிறப்பா இருந்திருக்கு. எடப்பாடி வந்தாலும் அதை செய்ய போறாரு, ஸ்டாலின் வந்தாலும் அதை தான் செய்ய போறாரு. சட்ட ஒழுங்கு தவறு இருக்கு. சட்ட ஒழுங்கு தவறுன்னு மட்டும் இல்லை, நர்ஸுங்க சுகாதார பணியாளர்களுடைய போராட்டம் சென்னையில ஒடுக்கப்பட்டது, மிகவும் கொடூரமா ஒடுக்கப்பட்டது. சேலைகள்லாம் இழுத்து அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் அது போக நர்ஸுகள் இவங்களுடைய போராட்டம்லாம் ஒடுக்கப்பட்டது. பார்வையற்றவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டாரு. இதெல்லாம் சென்னையில அவங்க அழுதுட்டு போனதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் அழுகிறதுக்கான காரணம். முதல்ல தாவகேவா இருக்குமான்னு சந்தேகமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணிருக்கும்னா 80 பேர் 90 பேர்த்த என்னென்ன ஜாதி பின்புலம், யார் யார் என்னென்ன ஜாதியை சேர்ந்தவங்க, எத்தனை பேர் அந்தந்த ஜாதியில இருக்காங்கன்னு சொல்லி ஈகோவை உருவாக்கி இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசி ஜாதி இருக்காங்கன்னா நீங்க எப்படி அவரது ஒத்துக்க முடியும், நீங்க தான் தமிழ்நாட்டை லீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிசி ஜாதியை ஒரு ஈகோ உருவாக்கி இருப்பாங்க பிஜேபி. இப்படி எல்லாம் செஞ்சு 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 பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேர் சாதி ரீதியாகவே மத்திய அரசு அவங்கள எடுத்துக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காலம் தாழ்த்த விஜயோட கட்சி தொடருமா, கட்சியில எம்எல்ஏஸ் இருப்பாங்களா அப்படிங்கிற சூழல் எல்லாம் உருவாருக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, விஜய் போன்றவங்களை ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, உடனடியாக அவங்க யாராவது கூட சரியா பேசி போய் கவர்னரை பார்த்து பெரும்பான்மையை ஏதாவது பண்ணி அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா நல்லது. இல்லாத பட்சத்துல ஆளும் மத்திய அரசு விஜயோட கட்சியை சின்னாபின்னப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.